இயேசு சொல்லின கடைசி வார்த்தை சிலுவை. லூக் 23:46, லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படியே சொல்லி ஜீவன் விட்டார். Jesus called out with a loud voice, "Father, into your hands I commit my spirit." When he said this, he breathed his last. Amen. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் சிலுவையில், இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்காக அவர் வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையில் வசனம் சொல்கிறது, இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளை நீர் சிலுவையில் சொன்ன இந்த சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த 7வது வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீங்கள் ஒரு தகப்பனின் கையில் தன் பிள்ளை தன்னுடைய ஆவியை எந்த வித தயக்கமும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையான வார்த்தையாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அது ஒரு வார்த்தை இல்லை ஆண்டவரே, அது ஒரு ஜெபம் ஆண்டவரே. நீங்கள் செய்தது ஜெபம் ஆண்டவர். அதே ஜெபத்தை எங்களுக்கு இப்போ நேரத்தில் வெளிப்படுத்த போவதற்காக நன்றியோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆமென். இயேசு சிலுவையில் சொன்ன 7ஆம் வார்த்தை லூக்கா 23 அதிகாரம் 44 முதல் 46 வரை. அப்பொழுது லூக்கா 44, அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. லூக்கா 45, சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக பிளந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். மற்ற சுவிசேஷ புத்தகத்தை பார்த்தீங்கன்னா லூக்கா மட்டும் இல்லாமல் மத்தேயு 27:50 சொல்கிறது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மார்க் 17:37 சொல்கிறது, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்கிறது. அவர் சொல்லும்போது மகா சத்தமாய் எல்லாருமே மகா சத்தமாய் சொன்னார் என்று குறிப்பிடுறார். இதுக்கு மீன் என்னன்னா, அவர் அது ஒரு தோல்வியின் வார்த்தை இல்லை. இயேசு சத்தமாய் சொன்னது அது ஒரு வெற்றியின் வார்த்தை. இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்காக அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, மனிதன் பாவத்துக்காக, மனிதன் மீறுதல், மனிதன் சாபத்துக்காக அவர் ஒரு மேய்ப்பனாக தன் ஆட்டுக்குட்டிகளுக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தி அவர் ஒரு வெற்றி சிறந்து வெற்றி வீரனாய் திகழ்ந்தார். அவர் இயேசு பயன்படுத்திய வார்த்தை தாவீது ராஜா சங்கீதத்தில் சொல்கிறார். 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திரபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இது ஆவியை ஒப்பு கொடுக்கிறது யூதர்களுடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. பக்தி உள்ள யூதர்கள் யாவரும் அனைவரும் அவங்களுக்கு இரவு தூங்கும் போகும்போது தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆவிகளை அவர்களுடைய பிதாவிடத்தில் ஒப்படைப்பார்கள். எதற்காக என்றால், நாங்கள் தூங்க போகிறோம், எங்களோட ஆவியை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் அந்த ஆவியை ஆவியை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளும். மனுஷனால் அந்த ஆவியை பத்திரமா பாதுகாத்து கொள்ள முடியாது. மனுஷனுக்கு அந்த பவர் கிடையாது. நம்ம படைத்த ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தான் அந்த பவர் இருக்கு. அவரு தான் நம்முடைய ஆவியை பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ளும். அதனால் யூதர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருந்தது. அதை தான் தாவீது ராஜா சொல்கிறார். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்.
அப்போது அவருடைய அப்பா அம்மாக்கள் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, என்ன வந்து பண்ண நைட்டு வந்து நம்மளுடைய ஆவியை அந்த பிரேயர் தான் அவர் அந்த கடவுளுக்கு அந்த சிலுவையில் அந்த அவர் அந்த பிதாவிடத்தை வந்து சொல்கிறார். அப்போஸ்தலர் 7-59 அதிகாரம் முதல் 60 அதிகாரம் வசனம் வரை, அப்பொழுது கர்த்தராகிய இயேசு என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுகையில் கல்லறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தேவான் வந்து நம்ம வசனத்தில் வந்து பார்த்தோம்னா, ஸ்தேவான் வந்து இரத்த சாட்சியை மறிக்கும் போது அவன் வந்து தன்னுடைய ஆவியை வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்படைத்து வந்து அவன் வந்து பிதாவே ஆண்டவரை இவர்கள் அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னித்தருளும் என்று சொல்லி அவன் வந்து உயிரை விடுகிறான். இந்த உலகத்தில் சிலர் உண்மையாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் ஆவியை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வெளியில இருக்கிற மக்கள், நம்ம கிறிஸ்டின்ஸ் நம்ம வந்து நம்பலாம் அவர் வந்து வெற்றி சிறந்தார், அவர் உண்மையான தெய்வம். ஆனால் வெளியில இருக்கிறவங்க பார்க்குறாங்க அவர் ஆண்டவர் தானே, இயேசு கிறிஸ்து தானே, இரட்சகர் தானே, நம்மளை ரட்சிக்க தானே வந்தார், அவர் உயிரை அவரால் காப்பாற்ற முடியவில்லை என்று நினைக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த சிலுவையில் இருக்கும்போது தன்னுடைய தேவனுடைய குமாரன் அல்லவா, இவர் வந்து நம்மளை ரட்சிக்க வந்தவர் அல்லவா, தேவன் இவர்களை ரட்சிக்கட்டும் என்று அவர் அங்கே இருந்தவர்கள் கூட வந்து சொல்கிறார்கள். ஆனால் வசனம் யோவான் 10:18 சொல்கிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்கிறார். அந்த கட்டளையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தை வந்து பெற்றுக்கொண்டு, சாதாரண மனிதன் வந்து நம்ம வந்து அந்த இது வந்து பெற்றுக்க முடியும். அவர் அந்த அளவுக்கு வந்து ஆண்டவரை பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றோடு ஒன்றாக இருக்கிறாங்க. அந்த பரிசுத்தர் அவருடைய அந்த ஆண்டவருடைய பிறப்பு வந்து எந்த பாவமும் இல்லாதது, குற்றமில்லாத ரத்தம், அவருடைய வந்து சரீரம் வந்து குற்றமில்லாதது இருக்கும்போது எப்போதுமே வந்து அந்த தேவனுடைய படைத்த தேவனுடைய நம்ம வந்து கனெக்ட் ஆகி இருக்க முடியும். இயேசு தன் சொந்த விருப்பத்தின் போல இயேசு கிறிஸ்துவை யாரோ வந்து படுகொலை செய்யலை, அவரை படுகொலை செய்யவும் முடியாது. இயேசு தான் சொந்த விருப்பத்தின் பேரிலேயே தன்னார்வமாய் மனப்பூர்வமாய் தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார். கிறிஸ்துவின் மரணம் ஒரு விபத்து அல்ல, ஒரு வர்க்கத்தின் சதி செயலாக அதை பார்க்க முடியாது, தேவனால் திட்டமிடப்பட்டது என்று சொல்ல போனார். உலகம் தோற்றத்துக்கு முன்னே அது திட்டமிடப்பட்டது. உலகத்தின் பார்வைக்கு ரோம போர் சேவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டார்கள், ஆனால் இயேசுவின் பார்வைக்கு அது தேவனுடைய ஆவி, அவர் தேவனுடைய சித்தப்படி அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார். உலக பார்வையில் யூதாஸ் கிறிஸ்துவை ரோம அதிகாரிகளிடம் ஒப்படைத்தான், ஆனால் கிறிஸ்துவின் பார்வையில் இயேசு பிதாவின் தன்னுடைய ஆவியை பிதாவின் ஒப்படைத்தார். ரோமர்களும் யூதர்களும் தங்கள் சாமர்த்தியத்தினால் இயேசுவை அந்த கதையை முடித்தார்கள் என்று நினைக்கிறார்கள், ஆனால் உண்மை அல்ல, இயேசு தன் ஆவியை தானே ஒப்படைத்தார். யோவான் 19 அதிகாரம் 32-33 சொல்கிறது, அந்தபடி போர் செய்வர்கள் வந்து அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தனவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரிப்பதை கண்டு அவனுடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை, அவருடைய கால் எலும்பை கூட முறிக்கிறதுக்கு பிதா வந்து அனுமதிக்கவில்லை. நார்மலா சிலுவையில வந்து ஒருத்தரை வந்து அரைஞ்சாங்கன்னா அவங்க வந்து உடனே வந்து சாக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து ஒப்பு கொடுத்ததுனாலதான் அடுத்த நாள் வந்து அந்த லீவு நாளுங்கிறதுனால யாருமே சிலுவையில் வந்து உயிரோட இருக்கக்கூடாது. அதனால அவர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் வந்து 2 பேரோட காலையும் வந்து எலும்புகளை முறிக்கிறாங்க. ஆனா வந்து தேவன் இயேசுடைய காலை வந்து எலும்புகளை வந்து முறிக்கிறதுக்கு அவர் வந்து விடவில்லை. அதுக்கு முன்னாடி இயேசு வந்து சிலுவையில் அவரே வந்து ஒப்பு கொடுத்தார். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை தன் ஆடுகளுக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அது ஒரு தோல்வியின் வார்த்தை அல்ல, அது ஒரு வெற்றியின் வார்த்தை. அப்படியானால் அவர் பலமின்றி செயலிழந்து போய் ஐயோ பயத்தினால வந்து சொல்லல, அது ஒரு வெற்றியின் மாறு. அவர் ஜீவாதிபதி, ஜீவனை கொடுக்கிறவர், யாரும் அவர் ஜீவனை எடுக்க முடியாது, அவரை ஒப்புக்கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். இயேசு மரணத்தை குறிப்பிடும் போது
இயேசு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று சொல்கிறார்கள். பொதுவாக சிலுவையில் மரிக்கிறவர்கள், நீங்க சிலுவையில் ஒருத்தவங்களை அரைஞ்சாங்கன்னா அவங்க அந்த பயத்துல மூச்சு திணறி தலையை சாய்க்க மாட்டாங்க, தலையை நிமிப்பாங்க. அவங்களை எப்படியாவது இந்த சிலுவையிலிருந்து யாராரும் இந்த தலையை நிமித்து தான் இது பண்ணுவாங்க. ஆனால் வசனம் சொல்கிறது அப்படி இல்லை. அவர் உயிர் அப்படி போயிருந்தால் தலையை சாய்க்கல. அவர் வந்து தலையை வந்து சாய்ச்சி அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆவியை வந்து ஒப்படைக்கிறாரு. மற்ற மாதிரி அந்த தலையை நிமித்தி இருந்தான்னா தலையை நிமித்தி உயிர் போனதுக்கு அப்புறம் தலையை சாய்ப்பாங்க, நார்மலா இறக்குறவங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி நடைபெறவில்லை. லூக்கா 23:43 சொல்கிறது, அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் முழுவதும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த நம்ம யூத காலத்துல 6ஆம் மணி நேரம் 9ஆம் மணி நேரம் முழுவதும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றுன்னு வந்து சொல்லப்படுகிறது. யோவான் 19:14 சொல்கிறது, அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமா இருந்தது. இங்க வந்து அந்த யூதர் வந்து உங்களோட பஸ்காவோட பண்டிகையோட ஆரம்ப நாள் ஆயத்த நாள் 6ஆம் மணி நேரம் டு 9ஆம் மணி நேரம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் நேரமும் 6ஆம் மணி நேரம் டு 9ஆம் மணி நேரம். 6ஆம் மணி நேரம் என்றால் நம்முடைய இப்போ வந்து டைம் கணக்கு கிடையாது. யூதர்கள் காலத்தில் 6ஆம் மணி, ஒரு மணி நேரம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா சூரியன் உதித்த பிறகு 1 hour முடிஞ்சுன்னா 1 மணி நேரம் ஸ்டார்ட் ஆகும். சூரியன் வந்து காலை 6 மணிக்கு வந்து உதயமாகும். 7 மணிக்கு 1வது மணி நேரம், 8 மணிக்கு 2வது மணி நேரம், 9 மணிக்கு 3வது மணி நேரம், அப்படி 10 மணிக்கு 4, 11 மணிக்கு 5வது மணி நேரம், 12 மணிக்கு 6வது மணி நேரம், 3 மணிக்கு 9வது மணி நேரம். ஸோ 12ஆம் மணி நேரம் முதல் 12 மதியம் 12 PM முதல் 3 PM வரையும் அந்த இடத்துல வந்து இருள் வந்து அந்த பூமி முழுவதும் இருளா இருந்தது. இயேசுவின் மரணம் சாயங்காலம் 3 மணிக்கு நிகழ்ந்தது என்று வேதம் சொல்கிறது. அதாவது யூதர்களின் கணக்குப்படி இதுவரை அழைக்கப்பட்ட 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை 12 to 9. இது சாதாரண வந்து இந்த டைம் வந்து ஒரு சாதாரண இரவு இல்லை. சூரியன் வந்து ஒளி வந்து தரவே இல்லை. அந்த டைம்ல வந்து பூகம்பம் வந்து வருது, சூரியன் ஒளி தரல, முழு தேசமும் இருளாய் மூடப்பட்டது. அவர் மரித்தது 9ஆம் மணி நேரம் என்பது, அதாவது சாயங்காலம் 3 மணி என்றது பஸ்கா ஆட்டை பலியிடும் நேரம். அங்கே வந்து 3 அந்த இஸ்ரவேல் புத்தர்களுக்கு பலிகள் அவங்களுக்கு பலி வந்து தீர்றதுக்காக பஸ்கா ஆட்டை 3 மணிக்கு தான் பலியிடுவாங்க. இங்க வந்து 3 மணிக்கு யூதர்கள் அங்க வந்து 3 மணி நேரம் பஸ்கா வந்து எடுக்கிறாங்க. ஆடை வந்து பலியிடுற நேரத்துல நம்ம உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்க வந்து தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்துக்காக அங்கே பலியிடப்படுகிற 2 கம்பேரிசன் நடக்குது. நம்ம வெளியில இருந்து பார்க்குறவங்க வந்து நம்ம பைபிளை எப்படி படிக்கும்போது அது அப்படி நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து 3 சிலுவையில் அறைஞ்சதை நம்ம பாவங்கள் எல்லாம் எப்படி 3 மணி நேரம் அவருக்கு மேலே வந்து ஃபுல்லாக பாவம் வந்து இதாகிடுச்சு, அது எப்படி வந்து பிலீவ் பண்ணுறது. அன்னைக்கு இந்த வேத புத்தகத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா பலி 9வது மணி நேரம் 3 மணிக்கு ஆடை பலி செலுத்தும் நேரம் கரெக்டாக வந்து தேவன் வந்து பலி செலுத்தப்படுகிறார். இங்கே வந்து இயேசு கிறிஸ்து பலி செலுத்தப்படுகிறார். அந்த 3 மணி நேரம் தான் நம்மளுடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாமே வந்து கடவுள் மேலே வந்து இதாகுது, தேவன் இயேசு கிறிஸ்து மேலே போகுது. அதனால தான் அந்த 3 மணி நேரம் அங்கே வந்து துண்டிக்கப்படுது. அது இயேசு உலகத்தின் பாவத்தை தாங்கினார். அந்த நேரத்தில் ஆவிக்குரிய இருள் வெளிப்பட்டது. பல ஏற்பாட்டில் இஸ்ரவேல்காரர்கள் இரட்சிப்பாக பஸ்கா ஆடு பலியிடும் வேளையில் உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை தியாகமாக செய்கிறார். சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் திரைசீலை கிழிந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய பாவம், நம்ம ஜீசஸ் கிறிஸ்து வந்தது நம்மளுடைய பாவங்களுக்கு சரி பண்ணவா அவர் வந்தாரு. நம்மளுடைய பாவத்தை அவர் வந்து அங்கே இருந்த சரி பண்ணி இருந்திருக்கேன் இல்லையா? அவர் இங்க வரணும்னு ஒரு அவசியம் இருந்ததா?
அது அவர் வந்தால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஜீசஸ் கிறிஸ்ட் எங்க வந்தது? உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களையும் சரி பண்றதுக்கு இல்லை, ஆதாம் பண்ண பாவத்தின் அந்த பாவ எண்ணத்தை நம்மளிடமிருந்து எடுப்பதற்காக, அதை சரி பண்ணாத நம்ம வந்தாரு, அதை எடுக்க வந்தாரு. வந்த பக்கத்துல நம்ம இருந்த நம்மளோட பாவத்தை அவர் சரி பண்ணிட்டு போனார். அவர் நம்மளுடைய பாவத்தை சரி பண்ண விட, பாவம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. பாவ எண்ணம் அப்பவே உருவாச்சு. அந்த கரப்டட் பிளட் அப்பவே இருந்துச்சு. அந்த பாவ எண்ணத்தை அதை வேரோட பிடிக்கிறதுக்கு தான் நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் சிறைத்திலே இரண்டாக பிரிந்தது. இயேசு இப்போ பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிற சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக பிரிந்தது. முன்ன காலத்துல இஸ்ரவேல் காலத்துல மகா பரிசுத்த தலத்துக்கு இடப்பட்டியில ஒரு திரைச்சீலை இருந்தது. அந்த மகா பரிசுத்த தலத்துல ஹை பிரிஸ்ட், பிரதான ஆசாரியர் தவிர வேறு யாருமே போக முடியாது. பரிசுத்து ஒருக்கா பலியிடும் போது, அந்த பலியிடும் போது அவங்க அந்த பக்கத்துல இருப்பாங்க, நம்ம ஆட்கள் எல்லாம் இந்த பக்கத்துல இருப்பாங்க. கடவுளுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாம இருந்துச்சு. அப்போ சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த நிகழ்வுகளுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். திரைச்சீலை கிளிய வந்த உடனே அவர் ஆவியை தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஓகே, அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சம்பவம், அவர் எதிர்பார்த்த சம்பவம். அவர் இதுக்காக தான் தேவனுடைய சித்தம் திரைச்சீலை கிழிக்கிறது தான். ஆண்ட மனிதனுக்கும் பிதாவுக்கும் உள்ள இடையே இருக்கிற அந்த திரைச்சீலை கிழிப்பது. அன்று ஆதாமும் தேவனும் அந்த இதுல இருந்தாங்க, ஏதேன் தோட்டத்தில் உறவாடி கொண்டிருந்தார்கள். ஆதாம் தேவனுடன் பேசிக்கொண்டிருந்தது. அதிகாலை குளிர்ந்த நேரத்தில் பேசிக்கொண்டிருந்தார். அவங்க கூட எந்த இடைவெளியும் இல்லை. இப்போ இவங்க ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக இந்த இடைவெளி வந்தது. அதனால தான் இந்த திரைச்சீலை நிறைய இந்த லாஸ் இதெல்லாம் வந்தது. அதனால் அதை சரி பண்ண அந்த திரைச்சீலை எடுக்கிறதுக்கு தான் அவர் நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம சிலுவையில் பலியானார். இப்போ எபிரேயர் 10:19 சொல்கிறது, இயேசுவின் உடல் வழியாக புது வழி திறக்கப்பட்டது. முன்பு பிதாவுக்கு நமக்கு இடையே திரைச்சீலை இருந்தது. யோவான் 14:6 சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் பிரவேசித்தான். முன்னாடி ஆடுகளை பலி கொடுத்தோம், காளைகளை பலி கொடுத்தோம், டெம்பரரியா ஒரு ரட்சிப்பு கிடைச்சது, கடவுள்கிட்ட ஒரு இது கிடைச்சது. இப்போ அப்படி கிடையாது. அந்த திரைச்சீலே நம்ம ஜீசஸ் கிறிஸ்து தான். அவர் துருவாதான் நம்ம தேவனை நம்ம இது பண்ண முடியும். யோவான் 3:14 அவரை விசுவாசிக்கிறவன் நாசமடையாமல் நித்திய ஜீவனை அடைவான். 1 கொரிந்தியர் 15:22 சொல்கிறது, ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 4:12 அவரே வேறொருவால் ரட்சிப்பு இல்லை. யோவான் 10:30 சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போதும் உலகத்தின் பாவத்தை அவர் மீது சுமத்தப்பட்டதனால் தேவனுடைய பிரசனத்தை அவர் ஒரு சிறிய நிமிடம் அதாவது எந்த காலகட்டத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றோடு ஒன்று இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக தான் இருந்தார். ஆனால் அவர் ஒன்றோடு ஒன்று அவங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஒரே டைம்ல தான் கடவுளுக்கும் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கான அந்த இடைவெளி ஏற்பட்டது. அந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் அங்கதான் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லலாம். மனிதனாய் மண்ணில் பிதாவின் விருப்பப்படி வாழ்ந்து பிதாவின் சித்தப்படி மரணித்து கடைசி தன்னுடைய ஆவி பிதாவின் கையிலே ஒப்படைத்தார். அப்புறம் அவர் அந்த நம்பிக்கையை கைவிடவில்லை. இருந்தாலும் அந்த ஆவியை அவர் அந்த எதனால் அந்த 3 மணி நேரம் இருளடைந்ததுன்னா, தேவன் மனிதனுடைய பாவத்துக்காக இனிவரு நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட வைக்கிறாரு. அந்த பாவம் வந்துச்சுன்னா தேவன் பிதா நீதியின் தேவன். அவர் பாவம் வந்துச்சுன்னா அவர் யாருன்னு எதிர்பார்க்கணும். அந்த பாவம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நீதி செயல்படும். அதனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது.
இருந்தாலும் ஜீசஸ் கிறிஸ்து அவர் விடவே இல்லை. அந்த தேவனும் முன்னாடி கூட இருந்த அவருக்கு அப்பா மேலே இருந்த நம்பிக்கையால திரும்பவும் அவர் போராடி அவர் அந்த ஆவியை ஒப்படைக்கிறார். யோவான் 17:14 பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும் அளவு நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து எப்படி சொல்றாரு பாருங்க. பூமியில் நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். யோவான் 16:28 சொல்கிற, நான் பிதாவினிடத்து புறப்பட்ட உலகத்துக்கு வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்தை போகிறேன் என்றார். யோவான் 14:12 சொல்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வான். இவைகளை பார்க்கலாம். ஜீசஸ் கிறிஸ்து சொல்றாரு, நீங்க இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஜீசஸ் கிறிஸ்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஜீசஸ் கிறிஸ்து கடவுள், அவர் பிதா கூட இருந்தாரு, அவர் எல்லாமே பண்ணலாம், நோய்களை குணமாக்கலாம், தரித்திரம் இல்லை, எதுவும் இல்லை, பாவம் இல்லை, நம்ம வறட்சியில் இருக்க தேவையில்லை. அவர் ஜீசஸ் கிறிஸ்து, அவர் கடவுள், அவர் பிதாவோட கனெக்ஷன்ல இருக்காரு, அவர் பண்ண முடியும். நம்ம சாதாரண மனுஷன், நம்ம எப்படி பண்ண முடியும்? நம்ம பண்ண முடியும். ஜீசஸ் கிறிஸ்து மெயினாக வந்தது இந்த பாவத்தை, அவர் ஏதாவது பாவத்துக்கு இரத்த பலி தேவைப்பட்டது, அவர் வர வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது, அது ஓகே, ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அவர் நமக்கு மெயினாக அவர் வந்தது மனிதனுக்கு அவர் ஒரு ரோல் மாடல். ஜீசஸ் கிறிஸ்து நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒரு 10 வருஷமா 15 வருஷமா அவர் சின்ன பையனா இருக்கலாம், ஒரு குழந்தையா இருக்குமா இரத்த பலி கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அன்றைய மிருகத்தை பலியிட்டார்கள், இந்த மனிதனை அதுக்கு பதிலாக நிரந்தர பலியாக ஜீசஸ் கிறிஸ்துவை குழந்தையில பலி கொடுத்தாங்க. இல்லை ஒரு பெரிய ஆளானதும் ஒரு 22 வயசானதும் போயிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு 30 வருஷம் இருந்து இந்த வருஷம் அவருக்கு காலம் நிறைவேறது போது ஒரு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணி ஒரு மனுஷன் என்ன பண்ண வேண்டும்? ஒரு மனிதன் அப்பாவுக்கு என்ன பண்ண வேண்டும்? தன்னுடைய அம்மாவுக்கு என்ன பண்ண வேண்டும்? தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ண வேண்டும்? தன்னுடைய சகோதரனுக்கு என்ன பண்ண வேண்டும்? இதையெல்லாம் ஜீசஸ் கிறிஸ்து வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே முடியாதுன்னு எதுவுமே இல்லை. நம்மளோட ஜீசஸ் கிறிஸ்து நமக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம், அவருக்கு பிளட் பரிசுத்தமாக இருந்தது, நம்ம பிளட் கரெக்டாக இருந்தது. எப்பவுமே அதுக்கு அந்த வசனம் கடைசியாக சொல்றாரு. ரோமர் 10:9 சொல்கிறேன், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவார். உன் இருதயத்தில் விசுவாசித்தால், இதுதான் ஃபார்முலா. இங்கே ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணி விசுவாசிச்சு இது பண்ணால் நம்ம சின் இல்லை, நம்மக்கிட்ட பாவம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஜீசஸ் கிறிஸ்து என்னென்ன பண்ணார் இந்த பூமியில், அது எல்லாமே நம்ம பண்ண முடியும். மனித குலம் முடிக்க முடியாதது, மனிதன் ஒருபோது செய்ய முடியாது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தில் செய்து முடித்தார். என் நாமத்தில் இப்போ அதை சொல்றது, அதான் அவன் சொல்றாரு, யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியம் செய்வான். நம்ம ஜீசஸ் கிறிஸ்து செய்த போல அதிசயங்கள் அற்புதங்கள் நமக்கு சாபத்தில் இருக்க தேவையில்லை, தோல்வியில் இருக்க தேவையில்லை. எல்லாமே ஜீசஸ் கிறிஸ்து எப்படி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்தார், அதே வாழ்க்கையை நம்மளால் மாட முடியும். அவர் சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அவரு கூட உயிர் அடிக்கப்பட்டீர்கள், அவருக்கு கூட மரணம் அடைந்தீர்கள், அவருக்கு கூட உயிர் தெழுந்து அவருடைய நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்றாரு. ஜீசஸ் கிறிஸ்து இப்ப சொல்றாரு, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இனி தேவனுக்கு மனிதனுக்கு குறுக்கே தடை என்று ஒன்றுமில்லை, பாவம் என்று ஒன்றுமில்லை, சாபம் என்று என்றுமில்லை. தேவனும் மனிதனும் மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள் மீண்டும் கடந்தோம். அன்னைக்கு அந்த ஆதாமும் எவ்வளவு தேவனு கூட எப்படி கனெக்ஷன்ல இருந்தாங்களோ அது மாதிரி இது பண்ணுங்க. யோவான் 17:11 சொல்லுகிறது, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஜீசஸ் கிறிஸ்து பிதாவிடத்தை வேண்டுகிறார், நீர் எனக்கு தந்தவர்கள், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம்,
நம்ம இவங்க வந்து எனக்கு தந்தவர்கள் ஒன்றா இல்லை, ரட்சிக்கப்படவே இல்லை, இன்னும் பழைய கதையை சொல்லிட்டு தான் இருக்காங்க, பாவம் சாபம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. 600 வருஷமா ஒரு மாடை வந்து ஒரு கயிறில் கட்டி அப்படியே கொண்டு போறீங்க. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாடை கயிறை வந்து அவுத்து விட்டுட்டீங்க. இன்னும் அந்த மாடு என்ன நினச்சிட்டு இருக்குன்னா நம்ம கயிறில் தான் கட்டிட்டு இருக்குன்னு. இன்னும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பாவம் சாபம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குதான். அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணாதான் வந்து அது நமக்கு வந்து இதாகும். யோவான் 15:5 வசனம் சொல்கிறது, நானே, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். அன்னைக்கு வந்து திராட்சை செடி யாரு? நம்மளோட திராட்சை செடி ஆதாம். என்னை ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து ஆஃப்டர் குருசிபிகேஷன் சிலுவையில் வந்தாரோ நம்முடைய திராட்சை செடி வந்து ஜீசஸ் கிறிஸ்ட். ஆதாம் வந்து பாவம் செய்தான், அவனோட திராட்சை செடியில் நம்ம வந்து கொடியாக இருந்தோம்னா நம்ம வந்து பாவம் தான் செய்வோம், நம்ம பண்ணுறதெல்லாம் அதுவாக தான் இருக்கும். இப்போ வந்து ஜீசஸ் கிறிஸ்து சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். நீங்கள் வந்து மிகுந்த கனியை கொடுப்பீர்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவன் எதுக்கு பூமிக்கு வந்தார்? தேவன் வந்து மனிதனை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமைக்கு குறைவாக இருந்தார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன். நீதிமான் ரோமர் வந்து 3:10 சொல்லுது, நீதிமான் ஒருவரும் இல்லை. எபிரேயர் 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ஜீசஸ் கிறிஸ்து வந்து பார்க்கும்போது, அவர் வந்து தேவன் பார்க்கும்போது யாருமே மகிமையுடன் இல்லை. மனிதர்கள், தேவன் படைத்த மனிதர்கள் மகிமையுடன் இருக்க வேண்டும். தேவன் அவருடைய ஜீவ சுவாசத்தினால் மனிதனை வந்து ஊதி மனிதனை உருவாக்கினார். தேவன் எதிர்பார்க்கிறது மனிதன் தேவனை போல இருக்க வேண்டும். அப்போதான் வந்து தேவன் பார்க்கிறாரு, மனிதர்கள் சொல்றாங்க மகிமைக்கு குறைவாய் இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த குறைவாய் இருக்கிற மனிதர்களை சரி பண்றது தான் ஜீசஸ் கிறிஸ்ட விட்டார். அதுதான் தேவனுடைய வந்து திட்டம். அதனாலதான் ஆதாம படைக்கிறாரு, பாவம் வந்தது, ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் கொடுக்குறாரு. நோவா காலத்துல பிளட்டை வந்து ஏற்படுத்துறாரு, ஆபிரகாம் வந்து ப்ராமிஸ் கொடுக்குறாரு, மோசே காலத்துல வந்து கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. யாருமே ஃபாலோ பண்ண முடியல, யாருமே வந்து பாவத்தை சரி பண்ண முடியல, யாராலையும் பாவத்தை ஸ்டாப் பண்ண முடியல. தீர்க்க சரி சொல்ற இந்த பாவத்தை சரி பண்ணவர் நம்ம மேசியா வந்து வருவார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் மனிதனின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். என்ன அதான் ரோமர் 10:9 கடைசியாக சொல்ற என்னவென்றால், கர்த்தருடைய இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தார் ரட்சிக்கப்படுவார். இந்த 7 வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தை, இது உலகத்துக்கு சிலுவையில் சொன்னது, உலகத்துக்காக சொன்னது. இதை நான் இந்நேரத்தில் வந்து எனக்கு வந்து நம்மளுடைய பாஸ்டர் நம்ம 7 வார்த்தை நம்ம இந்த உலகத்துக்கு ஜீசஸ் கிறிஸ்ட தேவன் கொடுத்தது போல இந்த கேடிசியன் சபைக்கு நம்ம பாஸ்டர் கேவி ராஜன் அவரை வந்து நம்ம அந்த சபைக்காக வந்து இயேசு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை எப்படி நான் என்னால் உணர முடிஞ்சதுன்னா, அவர் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறத வந்து காட்டிலும் நம்ம இங்கே இருக்கும்போது ரொம்ப வந்து பிரியப்பட்டார். அவர் கடைசி வந்து இறக்கும் முன்னாடி அந்த டைமில் ஃபுல்லாக அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த இது எனக்கு தெரிஞ்சு அந்த கடைசியாக கேவி ராஜன் பாஸ்டர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசினார். அவர் 7 நிமிடம் பேசினார். 7வது நிமிடம் அவர் வந்து ஆவியை வந்து ஒப்படைத்தார். அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரோட உயிர் அவரை விட்டு வந்து பிரிந்தது. நம்ம கேடிசியம் வந்து மக்களுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஜீசஸ் கிறிஸ்துனா நம்ம கேவி ராஜன் பாஸ்டர். அதை வந்து இந்த ஒரு இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சொல்லணும்னு வந்து ஒரு மனசில் வந்து இருந்துச்சு. அதனால தான் வந்து இப்போ வந்து சொன்னேன். ஓகே, இந்த வார்த்தை இயேசுதானே ஆசிரியர். ஆமென்.